வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை அரைச்சி விட்ட ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம நெல்லை அரைச்சி விட்ட ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். மிளகு நல்லா நிறக்க ஒரு டீஸ்பூன், சீரகம் அதே அளவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3, பூண்டு பல் நல்ல பொடியாக சின்னதாக இருந்ததை எடுத்து ஒரு 7 பூண்டு பல் வச்சுருக்கிறேன். தோல் உரிக்க வேணாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு குருணை மாதிரி பண்ணிக்க போகிறோம். அதாவது தண்ணி விட்டு விழுதாக அரைக்க போகிறதில்ல, வெறும் பவுடராகவும் பண்ண போகிறதில்ல. அந்த மிளகாயோட ஈரமும் அந்த பூண்டு பல்லோட ஈரமும் சேர்ந்து ஒரு கொரப்பாக வரும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எடுத்து வச்ச மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாயை இந்த மாதிரி கொரப்பாக கொஞ்சம் ஈரப்பதமாக எடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், 2 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன். ரசம் சாம்பாருக்கு வாசனையே பார்த்திங்கன்னா இந்த வெந்தயமும் மிளகாய் வத்தலும் தான். இப்போ இதை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மிக்சியில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். தீ லோ ஃப்ளேமாகவே இருக்கட்டும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். அதனால் நல்லா அப்படி இந்த எண்ணெயில் நல்லா பிரட்டி ஒரு 10-15 செகண்ட் நல்லா பிரட்டி விட்டுடலாம். இது நல்லா அப்படி ஒரு லேசாக வதங்கினதும் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற போட்டு ஒரு கப் அளவு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் நல்லா தெளிவாக ஊற்றிடலாம். அந்த புளியை ஊற்றிருக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாளிக்கிறப்பவே அந்த கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து பொரிய விடலாம், நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். நம்ம பொடிக்கிறப்போ மல்லி சேர்க்கலை. மல்லி வர கொத்தமல்லியாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பொடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு பருப்பு, துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு பருப்பு, வெந்த பருப்பு தனியாக வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து ரசம் நல்லா கூட்டி குமிஞ்சு அப்படியே நல்லா ஒரு நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி ரொம்ப நேரம்லாம் கொதிச்சிடக்கூடாது. அது லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், ரசம் நல்லா அப்படியே நல்லா நுரக்கட்டி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதுவே போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு கொத்தமல்லி தூவி அப்படியே கொஞ்சம் தண்ணி தொளிக்கணும். பச்சை கொத்தமல்லி நறுக்கி வச்ச தண்ணி மேலே தூவிட்டேன். கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு பச்சை தண்ணி. இது எதுக்குன்னா ரசம் கடுத்து போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது கடுத்து போகாமல் இருக்குங்கிறதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. டேஸ்ட் மாறிடும். கீரைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. கீரை வகைகளுக்கு உப்பு கடைசியில் சேர்க்கணும், இல்லைன்னா கீரை கடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசத்துக்கு அது கொதித்து வந்தோடனே ஒரு 1/4 கப் தண்ணி தொளிச்சு விட்டு இறக்கி வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து பரிமாறிடலாம். நல்ல வாசனையான சூப்பர் டேஸ்ட்டில் அரைச்சி விட்ட நெல்லை ரசம் தயாராகிடுச்சு. இந்த ரசத்துக்கு நீங்கள் ரசப்பொடியெல்லாம் செஞ்சு வச்சுக்கணுங்கிறது இல்லை. அப்பப்போ இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு அதில் சேர்க்குறப்போ அதோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.